Exercise 14.3. First question. The following frequency distribution gives the monthly consumption of an electricity of 68 consumers in a locality. Find the median, mean and mode of the data and compare them. நம்ம மோட் கால்குலேட் பண்ண போகிறோம். விச் அப்சர்வேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம், அதுதான் வந்து மோட் இல்லையா. எந்த ஒரு அப்சர்வேஷன் அதிக தடவை அக்கராக இருக்கோ அதுதான் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு குரூப்டு டேட்டாவில் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலாஸ்க்கு தேவையான வேல்யூஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நம்ம நார்மல் டேபிளே எடுத்துக்கலாம். நமக்கு கொஷினில் கொடுத்துருக்க அந்த ப்ராப்ளமில் இருக்க அந்த டேபிளே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மோடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மோடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃப்ரீக்வன்சியை பார்க்கணும். அதில் எந்த ஃப்ரீக்வன்சி ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஸோ அதுக்கு கரெஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கிளாஸ் தான் வந்து மோடல் கிளாஸ். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து F1 நம்ம வச்சுக்கலாம். அண்ட் மோடல் கிளாஸுக்கு ப்ரிசீடிங் கிளாஸ்க்கு கரெஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் வந்து F0. அண்ட் மோடல் கிளாஸுக்கு சக்சீடிங்காக வரக்கூடிய கிளாஸ் இன்டர்வலுக்கு கரெஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து F2. ஸோ இந்த 3 வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக மோட் வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ மோடுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, மோட் இஸ் ஈக்குவல் டு L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. இதுதான் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ எல் வேல்யூ வந்து மோடல் கிளாஸோட லோவர் லிமிட். மோடல் கிளாஸோட லோவர் லிமிட் வந்து 125 அண்ட் நமக்கு H ஆல்ரெடி தெரியும். 145 minus 125 is H. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் இங்கே எழுதியாச்சு. அதே மாதிரி F1, F0, F2 எல்லா வேல்யூஸுமே நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ F1 வந்து 20, F0 வந்து 13, F2 வந்து 14. ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு மோட் ஆஃப் த டேட்டா என்ன கிடைக்குது அப்படின்னா 135.77 வேல்யூ கிடைக்குது. மந்த்லி கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் யூனிட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 68 கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லிட்டதுனால நம்மளோட ஃப்ரீக்வன்சி 68ன்னு தெரிஞ்சிருச்சு. என்னோட கவுண்ட் வந்து 68. ஒரு லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய 68 பீப்புள்ஸோட எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க யூனிட்ஸில். ஸோ 65 to 85 யூனிட்ஸ் வரைக்கும் கன்சியூம் பண்ணுறக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து 4 பேர். அதே மாதிரி 85லேருந்து 105 யூனிட்ஸ் வரைக்கும் கன்சியூம் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் 5 பேர். ஸோ இது மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க நமக்கு. ஜென்ரலாக மீடியனா என்ன சொல்லுவாங்க, ஹாஃப் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி என்ன வேல்யூ அட்டைன் பண்ணுதோ அதுதான் நமக்கு மீடியன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் இருக்க நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஃப்ரீக்வன்சின்றது நமக்கு இதுதான். நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸில் ஹாஃப் ஆஃப் தி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து எந்த யூனிட்ஸ்குள்ளார யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மீடியன். ஓகே, ஸோ ஸ்பெஷல் வந்து டபுலேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் காலமில் கிளாஸ் இன்டர்வல், செகண்ட் காலமில் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் தேர்ட் காலமில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா நமக்கு என்னென்னு தெரியும் இல்லையா. 4 ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதுகிறோம், அடுத்தடுத்தது ஆட் பண்ணி எழுதிட்டே இருப்போம். ஓகேயா, ஸோ அடுத்தடுத்த ஃப்ரீக்வன்சி நம்ம ஆட் பண்ணி போயிட்டே இருக்கிறதுக்கு தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தெரியும். இப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹாஃப் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ஃப்ரீக்வன்சி என்னென்னு வேணும். ஸோ எனக்கு டோட்டலாக என்னோட வேல்யூ வந்து 68 வருது. ஸோ n/2 போகிறப்ப எனக்கு ஹாஃப் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஸோ 34. இந்த 34 வந்து எந்த கிளாஸ் இன்டர்வலில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது நம்ம மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 34 பார்க்குறப்ப 22க்கு அப்புறம் இங்கே டேரெக்டாக 42 வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 34ன்றது கண்டிப்பாக இந்த இதில் தான் இருக்கணும் இல்லையா, இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்குள்ள தான் இருக்கணும். அப்போ 42க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இன்டர்வலில் தான் நம்ம வந்து மீடியன் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மீடியன் கிளாஸ் நமக்கு இங்கே வந்து என்னது 125 to 145. அந்த மீடியன் கிளாஸில் எல் இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட், இது நமக்கு தேவையில்லை. வி நீட் திஸ் லோவர் லிமிட். எல் இஸ் ஈக்குவல் டு 125 நமக்கு தெரியும். இதுதான் எல் 125. அண்ட் ஹெச்சும் இதுலேருந்தே கண்டுபிடிச்சுன்னா ஹெச் வந்து 145 minus 125 that is equal to 20. ஸோ LH இங்கேருந்து நோட் பண்ணிட்டோம். அண்ட் நமக்கு இதில் ரிமைனிங் இந்த ஃபார்முலாவில் எது தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஃப் அண்ட் சிஎஃப் தான். ஓகே, ஸோ n வேல்யூ தெரியும், h வேல்யூ தெரியும். இப்போ அதுக்கு அடுத்தது நமக்கு தேவை எஃப் அண்ட் சிஎஃப். இது தெரிஞ்சால் நம்ம மீடியனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃப்ன்றது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ். ஸோ திஸ் இஸ் அவர் F20. CF ன்றது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ். ஸோ திஸ் இஸ் அவர் F30. ஸோ 20 × 10⁻⁴. ஸோ 20 × 10⁻⁴ = 120. ஸோ 120 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 × 10⁻⁴ = 120.
preceding class interval of the median class. அப்போ median classக்கு முன்னாடி இருக்க கிளாஸோட cumulative frequency நமக்கு இந்த ஃபார்முலால தேவை. அந்த cumulative frequency 22 நம்ம எடுத்துட்டு வந்து substitute பண்ணோம்னா நமக்கு median of the data கிடைச்சிரும். So median is equal to L plus n divided by 2 minus CF divided by F into H. So இதில் L ஓட value 2 ஓட value 34 தெரியும், minus 22 divided by 20 into 20. H is also 20 இல்லையா நமக்கு போடுறப்ப நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது 137 வந்து is the median of this data. வந்து calculation of mean பார்க்க போகிறோம். மீன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டெப் டேவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்னென்ன பண்ணுவோம், மீன் கால்குலேட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் எழுதுவோம், கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ எழுதிடுவோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் இன்டர்வலில் எனக்கு ஒரு மிட் பாயிண்ட் தேவை. ஸோ அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2 போடுறப்ப எனக்கு மிட் பாயிண்ட் இல்லைனா கிளாஸ் மார்க்ன்ற எக்ஸை கிடச்சிடும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப பிகராக இருக்கிறதுனால நான் யூஐ வேல்யூ வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டிஐ அதாவது டிவியேஷன் ஃப்ரம் த மீன் கண்டுபிடிக்க போகிறேன். டிவியேஷன் ஃப்ரம் த மீனுக்கு வந்து நான் மிடில் ஒரு வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து 135. ஸோ இதுதான் இதில் மிடிலாக இருக்கக்கூடிய வேல்யூ. இதை வந்து நான் என்னோட மீனாக வச்சுக்கிறேன், அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த அஷ்யூம்டு மீனை மற்ற அப்சர்வேஷன்ஸ்லேருந்து இதில் மொத்தம் 7 அப்சர்வேஷன் இருக்குது. இந்த இதுவும் வந்து x4th அப்சர்வேஷன் தான் என்னோட அஷ்யூம்டு மீன். இந்த x4th அப்சர்வேஷன் இல்லைன்னா என்னோட அஷ்யூம் மீனை மற்ற அப்சர்வேஷன்லேருந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணுற வேல்யூவை வந்து அது எவ்வளோ டிவியேட்டாக இருக்குது இந்த மீன்லேருந்து இந்த வேல்யூஸுன்றதை நமக்கு ஷோ பண்ணுது. இதை கிளாஸ் இன்டர்வலால் டிவைட் பண்ணுறேன். ஏன் கிளாஸ் இன்டர்வலால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வலாக இருக்குது. இந்த 16, 40, 20ன்றது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். நமக்கு கிளாஸ் இன்டர்வல்ன்றது 20, அதோட மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக டிவைட் பண்ணி இன்னும் ஸ்மாலர் நம்பராக நம்ம மாற்றிடலாம் இல்லையா. ஸோ அப்போ கிளாஸ் இன்டர்வல் ஹெச்ஆல் டிவைட் பண்ண பிறகு எனக்கு யூஐன்ற இந்த வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ வந்து நான் எஃப்ஐ இன்ட்டு யூஐ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் காலம் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ போட்டுட்டு அடுத்தது சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ அது 68 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம இதை ஆட் பண்ணுறப்போ நமக்கு சேம் அந்த வேல்யூஸ் தான் வரப்போகுது. ஸ்டெப் டேவியேஷன் மெத்தடில் மீன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஹெச் இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. இது ரெண்டும் டேப்லேஷன்லேருந்து நம்ம எடுத்து எழுதிக்குவோம். அண்ட் ஹெச்சோட வேல்யூ கிளாஸ் இன்டர்வல் ஒரு விட்த் ஆஃப் த கிளாஸ் வந்து 20 அண்ட் நம்மளோட அஷ்யூம் மீன் வந்து 135. நாம தான் இதை அஷ்யூம் பண்ணியிருக்கோம். எனக்கு மீன் வேல்யூ என்ன வருது 137.05 வருது. கொஸ்டின் நம்பர் 2. If the median of the distribution given below is 28.5, then find the values of x and y. ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து நமக்கு மீடியன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற 2 ஃப்ரீக்வன்சிஸ் நமக்கு தெரியாது. இதுக்கு வந்து மீடியன்றப்பவே எப்பயுமே நம்ம வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடுவோம் இல்லையா. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நான் எழுதியிருக்கேன். இது எப்படி எழுதியிருக்கேன்னா அடுத்தடுத்த நம்பரை ஆட் பண்ணி எழுதணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படியே போட்டுருவோம். அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கு 5 + x, அதுக்கு அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கு 5 + x + 20, அப்போ 25 + x. அதே மாதிரி அகெயின் 15 ஆட் பண்ணுறப்போ 40 + x. அடுத்த ஃப்ரீக்வன்சி எனக்கு y இருக்குது, 40 + x + y. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 வருது. ஸோ 45 + x + y. நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் வரக்கூடிய அந்த லாஸ்ட் டேர்ம் தான் நம்மளோட n. அந்த என்னோட வேல்யூவை இங்கேயும் அவங்க கொடுத்துட்டாங்க, சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல, அது n. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் வரக்கூடிய லாஸ்ட் டேர்மும் 1. ஸோ 60 is equal to 45 + x + y நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். மீடியனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 28.5. மீடியன்றது வந்து மிடில் மோஸ்ட் அப்சர்வேஷன் இல்லையா. ஸோ மிடில் மோஸ்ட் அப்சர்வேஷன் வந்து 28.5. அந்த 28.5ன்ற அப்சர்வேஷன் எங்கே வருது, இந்த இன்டர்வல்குள்ளார வருது, இந்த கிளாஸ் இன்டர்வல்குள்ளார வருது. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னோட மீடியன் கிளாஸ் இல்லையா. மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் 20, 30 - 20 is equal to h இல்லையா. h is equal to 10 and lower limit வந்து 20 and corresponding frequency வந்து எனக்கு f. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து CF கண்டுபிடிக்கணும். CFன்றது எந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இதில் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா மீடியன் கிளாஸோட ப்ரெசீடிங் கிளாஸுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு CF ஆஃப் த ஃபார்முலா இல்லையா. ஸோ இதுதான் எனக்கு CF.
ஸோ இப்போ நான் FCF வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஜஸ்ட் மீடியன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எல் வேல்யூ n வந்து 16 கொடுத்துட்டாங்க. 60 டிவைடட் பை 2 30. அடுத்தது CFோட வேல்யூ வந்து 5 + x. இங்கே ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால உள்ளார மல்டிப்ளை பண்ணி -5 - xன்னு போட்டிருக்கேன். டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி F இன்ட்டு கிளாஸ் பர்த் ஒரு இன்டர்வல் வந்து 10. இது எல்லாத்தையும் போடுறப்ப எனக்கு எக்ஸ் மட்டும்தான் இங்கே அன்னோன் வேல்யூ, ஏன்னா மீடியன் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ் வந்து 8ன்னு வருது. அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி n is equal to 60 is equal to 45 plus x plus y இல்லையா? ஸோ அதில் நமக்கு எக்ஸ் வேல்யூவும் தெரிஞ்சிடும் வரும். ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்ப இதில் எக்ஸ் வேல்யூ நமக்கு இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம அன்னோனான ஒய் வேல்யூவாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது நமக்கு எவ்வளோ வருது? 7 வருது. So y is equal to 7, x is equal to 8. Question number 3. The life insurance agent found the following data for the distribution of ages of 100 policy holders. Calculate the median age if the policies are given only to the persons whose age is 18 years onwards but less than 60 years. So 100 policy holders oda ages கொடுத்திருக்காங்க. இதில் வந்து நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். பார்க்குறப்பவே தெரியுது இது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு, ஏன்னா 100 பாலிசி ஹோல்டர்ஸ்னு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இந்த டேப்லேஷனோட லாஸ்ட் ரோவில் வந்து நமக்கு 100 வேல்யூ இருக்குது. அப்போ இதை குமுலேட் பண்ணி போட்டால் தான், ஆட் பண்ணி போடுறப்ப தான் அந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் இல்லை, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸும் கண்டிப்பாக நமக்கு தேவை இல்லையா? அதுக்காக நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஃப்ரீக்வன்சியை செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்க டேட்டாவை பார்த்தோம்னா அதில் பிலோ 20 2 மெம்பர்ஸ் போயிடுவாங்க. பிலோ 25 இருக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு 6 மெம்பர்ஸ். அதில் பிலோ 20 இருக்கவங்க வந்து 2 போயிடுவாங்க. அப்போது 20 to 25ன்ற லிமிட்டில் கண்டிப்பாக 4 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 25 to 30ன்ற இன்டர்வல் பார்க்கணும். நம்ம அதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 30ன்ற இன்டர்வல்குள்ளார 24 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது ஆனால் 25 இன்டர்வல்குள்ளார 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. 25 to 30 வேணும்னா நான் 24 - 6 பண்ணுறப்ப எனக்கு 25 ஏஜ்லேருந்து 30 ஏஜ்குள்ளார எத்தனை பேர் இருக்காங்கன்ற நம்பர் எனக்கு தெரியும். இட் இஸ் 18. மாதிரி நான் வந்து ப்ரீவியஸ் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுகிறப்ப எனக்கு நார்மல் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் இல்லையா? ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா நம்ம ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஃபஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படியே போட்டுட்டு இல்லையா? அப்போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம நார்மல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் வரணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஒரு சைடு எழுதிட்டோம். கிளாஸ் இன்டர்வலில் இங்கே பிலோ 20 இருந்ததை நம்ம இன்டர்வலாக பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ 5 இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த 20க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15 எடுத்துக்கோம். ஏன்னா 18லேருந்து இருக்கவங்களுக்கு தான் பாலிசி கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம 5 இன்டர்வல் வரதுக்காக 15லேருந்து 20 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ 15லேருந்து 20 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதும். அண்ட் 20 to 25ன்றப்போ செகண்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஃபர்ஸ்ட்டை மைனஸ் பண்ணி 4ன்னு எழுதும். அதுக்கப்புறம் 25 to 30, அதாவது தேர்ட் வேல்யூ பார்க்குறப்ப தேர்ட்லேருந்து செகண்டை மைனஸ் பண்ணி 18 எழுதும். ஸோ அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலேருந்து ப்ரிசைடிங் ஃப்ரீக்வன்சி சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம இந்த வேல்யூஸை ஃப்ரீக்வன்சி வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நெக்ஸ்ட் வந்து மீடியன் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மீடியன் கால்குலேட் பண்ண எனக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் வந்து மீடியன் கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன் கிளாஸ்னால் இப்போ மீடியன் அந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது வந்து 100ன்றதான் நம்மளோட என். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 100 பாலிசி ஹோல்டர்ஸ் இல்லையா? அப்போது n is equal to 100னா n divided by 2 வந்து 50. அப்போ 50ன்ற ஃப்ரீக்வன்சி எந்த கிளாஸ் இன்டர்வல்குள்ளார வருதோ அதுதான் நமக்கு மீடியன் கிளாஸ். ஸோ 50ன்ற ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இது நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்குறப்ப தான் நமக்கு கண்டிப்பாக தெரியும். 45 இங்கே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா 50 வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும். 50ன்ற ஃப்ரீக்வன்சி வந்து இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இதில் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல் பார்க்குறப்ப நமக்கு
35 to 40 வருது. ஸோ ஒன்ஸ் இது 35 to 40னா நமக்கு ஹெச் வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி எல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எல் வேல்யூ லோவர் கிளாஸ் லிமிட் அண்ட் ஹெச் வேல்யூ வந்து ஹர் கிளாஸ் மைனஸ் 35. ஸோ இப்படி பண்ணுறப்ப எனக்கு 5 வரும் ஹெச் வேல்யூ. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றது எனக்கு வேணும். ஸோ கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்க்குறப்ப மீடியன் கிளாஸோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி எஃப் இல்லையா, அது 33. அதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு சிஎஃப் இருக்குது இந்த ஃபார்முலாவில். அது என்ன அப்படின்னா மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரெசிடிங் கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் எனக்கு அந்த சிஎஃப். ஓகேயா, ஸோ எனக்கு இதுதான் CF. Association formula நமக்கு தெரியும், median is equal to L plus N divided by 2 minus CF divided by F into H. So எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு the median age எவ்வளோ வருது, 35.75ன்ற ஏஜ் தான் மீடியன் ஏஜாக இருக்குது. ஸோ இப்போ மீடியன் ஏஜ்னால் என்னது, ஹாஃப் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஏஜ் லிமிட் இதுக்கு கம்மியாக இருக்குது, ரிமைனிங் ஹாஃப்க்கு வந்து ஏஜ் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து மீடியன் ஒரு மிட் பாயிண்ட் இல்லைன்னா மீடியன் ஏஜ் ஆஃப் திஸ் ஸ்டேஜ். Question number 4. The length of 40 leaves in a plant are measured correctly to the nearest millimeter and the data obtained is represented as in the following table. ஸோ ஒரு பிளான்ட்டில் உள்ள 40 இலைகளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க மில்லிமீட்டரில், அதை வந்து டேப்லெட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ 40 லீவ்ஸ் அப்போ வந்து n is equal to 40 நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் வந்து மிடில் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க, மிடில் அப்சர்வேஷன், அதாவது 20வது அப்சர்வேஷனோட லீஃப் லென்த் என்ன, அதுதான் வந்து இதுக்கு மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம ஒன்று பார்க்கணும், இந்த கிளாஸ் இன்டர்வலில் வந்து இது கண்டினியூஸாக இல்லை. ஸோ ஒரு இதோட அப்பர் கிளாஸ் லிமிட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட லோவர் கிளாஸ் லிமிட்டாக இருக்கணும். நமக்கு இது மாதிரி இதில் வரல. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 1 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1 2 டிவைட் பண்ணால் எனக்கு 0.5 கிடைக்குது. அந்த 0.5 வந்து அப்பர் கிளாஸ் லிமிட்டோடு நான் ஆட் பண்ணணும் அண்ட் லோவர் கிளாஸ் லிமிட்லேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். லோவர் கிளாஸ் லிமிட்லேருந்து 0.5 நான் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து அகெயின் 126.5ன்ற வேல்யூ தான் வரும். ஓகேயா, ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு இதுக்கும் ஒரு அப்பர் கிளாஸ் லிமிட்டுக்கும் நான் 0.5 ஆட் பண்ண போகிறேன், ஒரு லோவர் கிளாஸ் லிமிட்லேருந்து நான் 0.5 சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நான் அதை பண்ணுறப்ப எனக்கு அந்த கிளாஸ் இன்டர்வல்ன்றது கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் கிளாஸ் இன்டர்வலை கண்டினியூஸாக பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரீக்வன்சி, அது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி எழுதிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மீடியன் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணும், அதையும் நான் வந்து எழுதிடுறேன். ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் அப்படியே போட்டுக்குவோம், அதுக்கு அடுத்தடுத்த அப்சர்வேஷனை நம்ம ஆட் பண்ணி போட்டுகிட்டே வருவோம். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் இருக்கும். ஓகே, கிளாஸ்க்கு தேவையான வேல்யூஸை கண்டுபிடிக்கணும், அன்னோன் வேல்யூஸாக. ஸோ மீடியன் கிளாஸ்க்கு வந்து முதல்ல மிட் வேல்யூ எடுக்கணும். n is equal to 14 நமக்கு தெரியும். ஸோ n divided by 2 வந்து 20. ஸோ இந்த 20ன்ற வேல்யூ வந்து எந்த கிளாஸ் இன்டர்வலில் வருதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 20 எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 20 கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வரும் இல்லையா, ஏன்னா 17 இங்கே இருக்குது, இதுக்கு அடுத்தது 20 இங்கே வரும். ஸோ 20க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் இன்டர்வலில் தான் நம்ம வந்து மீடியன் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் வேல்யூ L, அப்பர் கிளாஸ் லிமிட்லேருந்து லோவர் கிளாஸ் லிமிட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் ஹெச் வேல்யூ எனக்கு கிடைக்கும், அது ஒரு 9 வருது இல்லையா. 153லேருந்து 144 சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 9 வரும். ஓகேயா, ஸோ அண்ட் இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி எனக்கு கண்டிப்பாக வேணும். இதுதான் எஃபோட வேல்யூ, 12ன்றதான் எஃப் வேல்யூ, மீடியன் கிளாஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அடுத்தது நமக்கு ஒரு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது. அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எது அப்படின்னு சொன்னால் மீடியன் கிளாஸோட ப்ரொசீடிங் கிளாஸுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியான 17 தான் எனக்கு சிஎஃப். ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் நான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு வந்து 146.75 mm வருது. ஸோ த மீடியன் லென்த் ஆஃப் த லீவ் வந்து 146.75 mm. Question number 5. The following table gives the distribution of lifetime of 400 neon lamps. ஸோ 400 neon lamps-ஓட லைஃப் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ லைஃப் டைம் இன் ஹவர்ஸ்லேயும் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1500 to 2000 ஹவர்ஸ் வரைக்கும் லைஃப் டைம் இருக்கக்கூடிய நியான் லேம்ப்ஸ் வந்து 14 இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு டேட்டா கண்டினியூஸ் ஆகுது.
ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த மீடியன் லைஃப் டைம் ஆஃப் அ லேம்ப். ஹாஃப் ஆஃப் த லேம்ப்ஸுக்கு லைஃப் டைம் என்னவா இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு மீடியன் லைஃப் டைம் ஆஃப் லேம்ப் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து வெறும் ஃப்ரீக்வன்சி அண்ட் லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தேவை இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் இன்டர்வல் எழுதுகிறேன், ஃப்ரீக்வன்சி எழுதுகிறேன், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதுகிறேன், அடுத்தது கண்டுபிடிக்கிறேன். ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே போட்டுருவேன், அடுத்த அப்சர்வேஷனை ஆட் பண்ணி நான் போடணும். 14 + 56 இங்கே வரணும். இது 3யும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு, இது 4யும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு. ஸோ அது மாதிரி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போட்டு வரேன். கண்டிப்பாக இது வந்து ஃபைனல் வேல்யூ, அதாவது என் வந்து 400 தான் வரும். என் வேல்யூ 400 தெரிஞ்சிருச்சு. n/2 வந்து 200. ஸோ 200 வந்து எந்த இடத்துல வருதோ அதுதான், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கிளாஸ் தான் எனக்கு மீடியன் கிளாஸ். சரி, 200 எங்கன்னு பார்த்தா 130க்கு அப்புறம் 216 இங்கே இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல் தான் என்னோட மீடியன் கிளாஸ். ஓகே, ஸோ மீடியன் கிளாஸில் இது எல் வேல்யூ, மீடியன் கிளாஸோட எல் வேல்யூ வந்து லோவர் லிமிட், அண்ட் 3500 minus 3000 வந்து h value 500, and frequency of the median class வந்து 86. So median classக்கு preceding classோட cumulative corresponding cumulative frequency எனக்கு தேவை. So 130ன்றது அந்த cumulative frequency. So என்னென்ன known values இருக்குது எல்லாமே எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு வேல்யூ என்ன வருது, 3406.97. Question number 6. In this, 100 surnames were randomly picked up from a local telephone directory, and the frequency distribution of the members of letters in English alphabet in the surnames was obtained as follows. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரேண்டமாக ஒரு 100 சர்நேம்ஸை பிக் அவுட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த சர்நேம்ஸில் 1 to 4 லெட்டர்ஸில் முடியக்கூடிய சர்நேம்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 6. இந்த மாதிரி 4லேருந்து 7க்குள்ளார லெட்டர்ஸ் இருக்கிற சர்நேம்ஸ் வந்து 30, 7லேருந்து 10க்குள்ளார இருக்கிற சர்நேம்ஸ் வந்து 40. ஸோ இது வந்து இதே மாதிரி கண்டினியூ ஆகுது. டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் மீடியன் லெட்டர்ஸ் இன் த சர்நேம், find the measure of mean letters in the surname, and also find the size of the model in the surname. ஸோ நமக்கு மீன், மீடியன், மோடு எல்லாமே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீடியன் கால்குலேட் பண்ண போகிறோம். மீடியன் கால்குலேட் பண்ணுறதுனா நம்ம கண்டிப்பாக குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சே தீரணும். ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் நான் எழுதிட்டேன், அதுக்கு அடுத்தது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி, இது ரெண்டுமே வந்து கொஷனில் இருக்காது. அடுத்தது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே போட்டுருவேன், 6 + 30 36, அப்புறம் இந்த 3த்தையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு, ஸோ அது மாதிரி அடுத்த 4யும் ஆட் பண்ணி 4த்துக்கு போட்டோன்னா நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட லாஸ்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக 100ஆக தான் இருக்கும். ஏன்னா 100 சர்நேம்ஸை நம்ம பிக் அவுட் பண்ணுறோம் அந்த டெலிஃபோன் டைரக்டரியிலேருந்து. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு தேவையான வேல்யூஸ்லாம் அந்த டேபிள்லேருந்து பிக் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப n இதில் 100, n/2ன்றது வந்து என்ன, 100/2 50. ஸோ 50th அப்சர்வேஷன் எங்கே வருதுன்னு பார்க்கணும். 36 இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்தது 17 தான் இருக்குது. ஸோ 17க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இன்டர்வல் தான் என்னோட மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸில் இந்த எல் வந்து லோவர் லிமிட் 7 தான் என்னோட எல், அண்ட் கிளாஸ் டிஃப்ரென்ஸ் அப்பர் கிளாஸ் மைனஸ் லோவர் கிளாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து h = 3. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், இந்த மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி f வேணும், அண்ட் இந்த மீடியன் கிளாஸுக்கு ப்ரிசைடிங்காக இருக்க கிளாஸோட கரஸ்பாண்டிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணும் எனக்கு. ஸோ CF இந்த ப்ராப்ளமில் 36 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, F 40, அண்ட் அதர் வேல்யூஸை நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ மீடியன் = L +ன்ற இந்த ஃபார்முலாவில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா நோன் வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 8.05ன்ற வேல்யூஸ் வரும். Question number 7. The distribution of below gives a weight of 30 students of a class. Find the median weight of the students. இந்த டேட்டா பேஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் கொடுத்துருக்காங்க, வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 to 45 kgக்குள்ளார எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி 45 to 50க்குள்ளார எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு கண்டினியூஸாக நமக்கு ஒரு டேட்டா இருக்குது. ஓகேயா. ஃபர்ஸ்ட் நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும்னாவே கண்டிப்பாக நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தேவை இல்லையா. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு
ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிடுவோம். அதுக்கு அடுத்த 2 டேர்ம்ஸ் சேர்த்து செகண்டுக்கு எழுதுவோம். செகண்ட் ரோக்கு அதுக்கு அடுத்த 3த்தையும் ஆட் பண்ணி தேர்ட் ரோ. அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வர்றதுக்கு தான் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு தெரியலையா. ஸோ ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா. மீடியன் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் என் டிவைடட் பை 2 மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் இன்ட்டு ஹெச். இதில் நமக்கு அன்னோன் வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த டேப்லேஷன்லேருந்து கண்டுபிடிச்சிக்கோம். ஓகேயா. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த கிளாஸோட லோவர் லிமிட்லாம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு மீடியன் கிளாஸ் எதுன்னு இதில் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மீடியன் கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து 30 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அந்த 30ல் வந்து 30 n வந்து இப்போ 30 n டிவைடட் பை 2ன்றது 15. ஸோ இப்போ 15ன்றதான் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா. ஸோ இந்த 15 எங்கே இருக்குது இதில் பார்க்கணும். இந்த இடத்துல தான் நமக்கு இந்த 15ன்ற வேல்யூ இருக்கும். கண்டிப்பாக 15ன்ற ஃப்ரீக்வன்சி இதுக்குள்ளார தான் வரும் இல்லையா. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், செகண்ட் அப்சர்வேஷன், தேர்ட் அப்சர்வேஷன் எப்படி இதில் வருமோ அதே மாதிரி 15th அப்சர்வேஷன் இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளார தான் வரும். ஓகேயா. அப்போ இதுக்கு கரெஸ்பாண்டிங்காக உள்ள கிளாஸ் இன்ட்ரோவில் மார்க் பண்ணுறோம். அதுதான் நமக்கு மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸுக்கு கரெஸ்பாண்டிங்காக இருக்க ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு எஃப். அண்ட் நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தேவை. அதுவும் எந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா மீடியன் கிளாஸுக்கு ப்ரிசீடிங் கிளாஸுக்கு கரெஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி தேவை, அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தேவை. அண்ட் மீடியன் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், லோவர் லிமிட் எல் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் 60 மைனஸ் 55 போடுறப்ப நமக்கு ஹெச், கிளாஸ் இன்டர்வல் ஹெச் கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு நோன் வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருது, மீடியன் வந்து 56.67 வருது.